கவுண்டம்பாளையத்தில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்க புதிய அலுவலகத்தை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநில தலைவரும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பேரவை பொருளாளருமான கோ சி வள்ளுவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் சோம அழகிரி கழக கொடியேற்றி இணைப்புகள் வழங்கினார். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் ராஜகிருஷ்ணன் தலைமையில் மண்டல செயலாளர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மண்டல தோமுசா பேரவைச் செயலாளர் பெரியசாமி, சிடிசி மண்டல தலைவர் பி துரைசாமி, மண்டல பொருளாளர் என் ஏ கணேசன், கோவை மாவட்ட கவுன்சில் தலைவர் ஆனந்த் என்கிற ரத்தினவேல், துணைத் தலைவர் வனகாமுடி, டாஸ்மாக் தலைவர் ராக்கிமுத்து, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் மண்டல பொருளாளர் ரவி, TNCSC ரஞ்சித்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் செயற்குழு உறுப்பினர் முருகவேல் நன்றியுரை கூறினார். கூட்டத்தில் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் வென்று 7வது முறையாக கழக ஆட்சி அமைத்திட அனைவரும் சூளுரையேற்று கட்சி பணியாற்றிட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை மண்டலத்தினுடைய சங்க அலுவலகத்தை புனரமைத்து அதனை திறப்பதற்காக ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு கோவை மண்டலத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.